காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கட்டும் பறந்து வாழும் தீன் தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றைய சொற்சமர் களத்திலும் வடபுலத்தின் முன்னணி பாடசாலைகளை சார்ந்த பிள்ளைகள் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். முல்லைத்தீவு, துணுக்காய், மல்லாவி மத்திய கல்லூரி மாணவர்கள் இந்த களத்திலே பங்கு கொண்டு என்னுடைய இடப்புறத்திலே வீற்றிருக்கிறார்கள். அதை போலவே வலிகாமம் கல்வி வலயத்தினுடைய முன்னணி பாடசாலை, ஆறுமுக நாவலருடைய சிஷ்யர் உருவாக்கிய பாடசாலை, வட்டு இந்து கல்லூரி, அதை சார்ந்த 3 பிள்ளைகள் என்னுடைய வலப்புறத்திலே காத்திருக்கிறார்கள். 2 பாடசாலைகளை சேர்ந்த பிள்ளைகளும் சிநேகபூர்வமாக தங்களுடைய சொற்களால் சமராடி கொள்கிறார்கள். காலத்திற்கு காலம் கலைத்திட்ட மறுசீரமைப்புகள் ஏற்படுவது உண்டு. 1972ஆம் ஆண்டிலே மாணவர் மைய கல்வி என்று மிக குறிப்பாக ஒரு பெரிய புரட்சிகர மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு 1981ஆம் ஆண்டிலே ஒரு மறுசீரமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அதை தொடர்ந்து பெரிய மறுசீரமைப்பு என்றால் 1997களிலே ஏற்படுத்தப்பட்டது. அது பாடசாலை அடிப்படையாக கொண்ட கணிப்பீட்டு முறைமையினுடைய அறிமுகமாக இருந்தது. 2007ஆம் ஆண்டு தேர்ச்சி மைய கல்வி என்ற எண்ணக்கரு முதன்மைப்படுத்தப்பட்டு அது ஒரு மறுசீரமைப்பாக இருந்தது. 2007ஆம் ஆண்டிற்கு பிறகு குறிப்பிடத்தக்க ஒரு கல்வி மறுசீரமைப்பு என்றால் 2026லே தரம் 1, தரம் 6 வகுப்புகளிலே ஏற்படுத்தப்படுகிற மறுசீரமைப்பு தான். அது கற்றல் மைய கலைத்திட்டம், லேர்னிங் சென்டர்ட் கரிக்குலம் என்று அழைக்கப்படுகிற அளவிற்கு ஒரு பெரிய பாரிய மாற்றத்தை அது காண்கிறது. இந்த கற்றல் மைய கலைத்திட்டம் மாணவர்களை அடிப்படையாக கொண்டது. நாளுக்கு நாள் அறிவு தொகுதி மாறிக்கொண்டு செல்கிறது என்கிற வகையில் அந்த மாறிக்கொண்டு செல்கிற அறிவு தொகுதியை எதிர்கொள்ளக்கூடிய நிலைக்கு மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கற்றல் மைய கலை திட்டத்தை இப்பொழுது எதிர்கொள்வதற்கு நாடே தயாராகிறது. அந்த வகையில் மொடியூல் சிஸ்டம், இத வடிவ கற்கை முதன்மைப்படுத்தப்படுகிறது என்பதை எல்லோருமே அறிவார்கள். 7 பாடங்கள் தான் ஒரு நாளைக்கு முன்னெடுக்கப்பட போகின்றன. 40 நிமிட பாடம் 50 நிமிட பாடமாக மாற்றம் பெறுகிறது. இது எல்லோரும் அறிந்திருக்கிற செய்திகள் தான். அப்படி என்றால் 7:30க்கு ஆரம்பமாகிற பாடசாலை பிற்பகல் 2 மணி வரை நடைபெறப் போகிறது என்கிற செய்தி இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிறது. இது சாதகமானது பாதகமானது என்கிற கருத்துக்கள் பலர் மத்தியிலும் இன்றைக்கு பேசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆசிரியர் சங்கங்கள் பெரும்பாலும் இந்த மாற்றத்துக்கு எதிர்ப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பின்புலத்தை கூட பார்க்கிறோம். எத்தனை பேரை கேட்டீர்கள்? பெற்றோரை கண்டு பேசினீர்களா? சாதாரண மக்கள், வாழ்வியலிலே அடிமட்ட மக்கள், இவர்களிடம் ஆலோசனை பெற்றீர்களா என்று எல்லாம் கேட்கிற அளவிற்கு இன்றைக்கு இது ஒரு தலைபட்சமாக அமுல்படுத்தப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டை ஆசிரியர் சங்கங்கள் முன்வைக்கின்றன. இது பற்றி மாணவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அறிவதற்கு சொற்சமர் விளைகிறது. அந்த வகையில் பாடசாலை நேர அதிகரிப்பு 1:30 இருந்து 2 மணி ஆகிற அந்த நேர அதிகரிப்பு சாதகமானது என்று வட்டு இந்து கல்லூரி அணியினரும், இல்லை அது மாணவர்களுக்கு பாதகமானது என்று மல்லாவி மத்திய கல்லூரி அணியினரும் இங்கே பேசுவதற்கு காத்திருக்கிறார்கள். பாடசாலை நேர அதிகரிப்பு மாணவர்களை பொறுத்தவரையில் அது சாதகமானது என்று வாதத்தை தொடக்கி வைக்கிறார் வட்டு இந்து கல்லூரியினுடைய அணித்தலைவி ஷைந்தவி. அவர் உயர்தரத்திலே
தொழில்நுட்ப பிரிவிலே கல்வி பயில்கிறார். என்ன சொல்கிறார் கேட்போம். செம்புள பெயல் நீர் போல என்னுள் இரண்டர கலந்த தமிழுக்கு முதல் வணக்கம். நடுவ பெருந்தகைக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு தோழர்களுக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எனது வணக்கங்கள். ஐயா, என்ற பாடசாலை மாணவர்கள் என்ற ரீதியில் எமக்கு ஒரு பொருத்தமான தலைப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பாடசாலை நேரமாற்றம் கண்டிப்பாக தேவையானது, தேவையற்றது என்ற ரீதியில் நாமும் எமது அணியினரும் நேரமாற்றம் தேவைதான், அது ஒரு சாதகமான விடயம்தான் என்ற ரீதியில் விவாதிக்க வந்துள்ளோம். ஐயா, நீங்கள் அறிமுகத்தில் கூறியது போலத்தான் 2026 கற்றல் மைய கலை திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த கலை திட்டத்தை பொறுத்தவரையில் ஐயா, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் 50 நிமிடம் ஆக்கப்படுகின்றது. இதில் ஒரு முதலாவதே ஒரு சாதகமான விடயம் இருக்கின்றது ஐயா. ஒரு பாடம் முடிஞ்ச பிறகு ஒரு டீச்சர் ஒரு கட்டிடத்துல இருந்து இன்னொரு கட்டிடத்துக்கு போறதுக்கே 10 நிமிஷம் தேவைப்படுது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த நேர மாற்றம் கண்டிப்பா தேவை ஐயா. 40 நிமிஷத்துல 10 நிமிஷம் போடும், பிறகு 30 நிமிஷத்துல கொப்பி எடுங்கோ பிள்ளையால், பேனி எடுங்கோ பிள்ளையால் என்று சொல்லவே நேரம் காணாது ஐயா. அப்ப இந்த நேர மாற்றம் பாடசாலை மாணவர்களுக்கு தேவைதான். எதிர்த்தரப்பு தோழர்கள் சொல்லுவினம் 2 மணி மட்டுமண்டா அவ்வளவு நேரம் பிள்ளைகளை இருந்து பிள்ளைகள் மேன அழுத்தத்துக்கு உள்ளாகுவினம், அப்படியெல்லாம் சொல்லுவினம். ஐயா, இந்த திட்டத்துல இன்னும் ஒரு சாதகமான விடயம் இருக்கு. இணைப்பாட விதான செயற்பாடுகள் பிள்ளைகளை செயன்முறைகளின் ஊடாக கொண்டு செல்லுறது இந்த திட்டத்தின் ஒரு ஒரு முக்கிய பங்கு. செயன்முறைகளூடாக கற்பித்தலூடாக கொஞ்ச நேரத்தை நாங்கள் மெருகூட்டுறதால அந்த பிள்ளை மேலதிக அறிவை பெற்றுக்கொள்ளுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஐயா, இந்த டியூஷன் மோகம், அதாவது தனியார் கல்வி மோகத்தை குறைக்கிறது இதனுடைய ஒரு பெரிய பங்கா இருக்கு. நாங்களே பார்க்குறோம் ஐயா, 1:30க்கு பள்ளிக்கூடம் விட்ட உடனே சைக்கிள் ரேஸில் அடிச்சு விட்டிய போட்ட யூனிஃபார்ம் 7:30க்கு தான் கழட்டுவினோம். தனியார் கல்வி, பர்சனல் கிளாஸ், குரூப் கிளாஸ் லெவலில் தமிழுக்கு தனியா, இங்கிலீஷுக்கு தனியாண்டு தனித்தனி வகுப்பு, இதையெல்லாம் குறைக்கிறது தான் ஐயா முதலாவது நோக்கம். இதுகளால தான் பிள்ளை மன அழுத்தத்துக்கு உள்ளாகுது. இதையெல்லாம் குறைச்சு ஒரு பாடசாலை மாணவன் ஒரு பாடசாலை காலத்தில் இணைபாட விதான செயற்பாடுகளோட கூடி தன்னுடைய பாடசாலை கல்வியை முன்னேற்ற வேண்டும் என்பது இந்த ஒரு செயல் திட்டத்தின் சார்பு. அதே போலதான் ஐயா, இந்த 7:30 தொடக்கம் 2 மணியான பாடசாலை நேரத்தில் மாணவர்கள் தனியார் கல்வி நிலையத்துக்கு போகிறது குறைக்கப்பட போகுது. அப்ப கல்வி நிலையத்துக்கு போகாத பிள்ளைகள் எல்லாம் எத்தனையோ இருக்குது, பாடசாலை கல்வியை மட்டும் நம்பி வாழ்கிற பிள்ளைகள் எத்தனையோ இருக்கு. அவர்களுக்கு எல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஐயா. மேலதிக அறிவை பெற்றுக் கொள்கிறார்கள் தங்களுடைய நேரத்தை கூட்டுவதன் மூலம். அதே மாதிரி தானையா இந்த டியூஷன் மோகங்களை குறைக்கிறதன் மூலம் முதலாவது சார்பே அதுதானையா, டியூஷன் மோகத்தை குறைப்பது. ஒரு மாணவன் பாடசாலை கல்வியில முழுமையா இருக்க வேணும் என்றதுதான் இந்த திட்டத்தின் ஒரு பிரதான நோக்கம். இவர்கள் இதை மறுத்து கூற முயலும் போது சொல்லுவார்கள், ஒரு பிள்ளை எவ்வளவு நேரம் பாடசாலையில் இருக்குதுண்டா தனக்குரிய நேரத்தை எப்போ செலவிட போகுது, அதுக்கு பிறகு கிளாஸுகளுக்கு போகணும், அதுகளுக்கு போகணும், பிள்ளை கல்வியிலேயே மூழ்கிடும் என்று சொல்லுவேன். அந்த பாடசாலை நேரத்துக்கு பிறகு அந்த பிள்ளை கல்வியில் செலவிடுற நேரத்தை குறைச்சி பாடசாலை கல்வியில் முழுமையாக உள்ளெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த செயல் திட்டம். இந்த நேர மாற்றம் ஒரு மாணவன் என்ற ரீதியில் கண்டிப்பாக சார்பாகத்தான் ஐயா அமையும். ஒரு மாணவன் என்ற ரீதியில் எனக்கு இது சார்பாக அமைவது போலதான் எதிரடி நண்பர்களுக்கும் இது சார்பாக அமையும் என்பது என்னுடைய விளக்கம். ஆகவே ஐயா, பாடசாலையினுடைய நேர மாற்றம் என்பது கண்டிப்பாக இந்த காலத்தில் தேவை என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த கற்றல் மைய கலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு புதிய கல்வி சீர்திருத்தத்தின் பிரகாரம் பாடசாலைகளில் மேற்கொள்ளப்படும் நேர மாற்றம் 1:30 மணியை 2 மணி ஆக்குகிற அந்த நேர மாற்றம் அது அவசியமற்றது என்று வாதிடுவதற்காக குருபவராஜா அலர் நிலா அவர் உயர்தரத்திலே தொழில்நுட்ப பிரிவிலே மல்லாவி மத்திய கல்லூரியிலே கல்வி பயில்கிறார், அணித்தலைவராக இருக்கிறார். பேசுங்கள் அலர் நிலா. கருவிலே சுமந்து பெற்றெடுத்த தாயிற்கும் நாவிலே தவிழ்ந்து என் உயிரிலே கலந்த முத்தமிழ் தாயிற்கும் முதல் வணக்கம். அவை நடுவே வீட்டிற்கும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, ஜாமேட்ட கருத்தை மறுத்துரைத்து வந்திருக்கும் எதிர்த்தரப்பு வாதிகளே மற்றும் மெந்தரப்பு வாதிகளே, டான் டிவி நேயர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். தலைவர் என்ற வகையில் தலைப்பை வலியுறை செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடானது
எனக்கு காணப்படுகின்றது ஐயா. ஒரு நாட்டின் எதிர்கால வளர்ச்சியின் அடிப்படை ஊன்றுகோலாக இருப்பது கல்வி. அந்த கல்வியை வழங்குகின்ற முக்கிய சாதனமாக இந்த பாடசாலைகள் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றது ஐயா. இலங்கையை பொறுத்தவரை அயன மண்டல வலயத்தை சேர்ந்த ஒரு நாடாக, அதிக வெப்பம் நிலவுகின்ற ஒரு நாடாக காணப்படுகின்றது. அதற்கேற்ப அயன மண்டலத்தில் நிலவுகின்ற அந்த தட்பவெப்ப சூழ்நிலைகளில் பாதகங்களில் இருந்து மாணவர்களை பாதுகாக்கும் நோக்கிலே எங்களுடைய பாடசாலைகள் இதுவரை 6 மணித்தியாலங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் 2026ஆம் ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்தத்தின் படி வருகின்ற ஜனவரி மாதத்தில் இருந்து 6.5 மணித்தியாலங்களாக நடைபெறப் போவதாக எங்களுடைய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது ஐயா. இந்த முடிவை அரசாங்கம் கல்வி அமைச்சானது தன்னிச்சையாக எடுத்திருக்கின்றது. ஆசிரியர் சங்கங்களினதோ அல்லது தொழிற்சங்கங்களினதோ எந்த ஒரு ஆலோசனைகளையும் பெறாமல் எடுத்திருக்கின்றார்கள் என்பது இந்த அனைவரும் அறிந்த ஒரு விடயம். அதாவது ஆலோசனைகள் பல பெற்று எடுக்கப்படும் முடிவுகளே இங்கு தவறி போகும் பட்சங்களில் அந்த ஒரு ஆலோசனையும் இல்லாமல் எடுக்கப்பட்ட இந்த முடிவானது எந்த வகையில் ஐயா சரியாக இருக்கும்? ஐயா, எதிர்த்தரப்பு தலைவர் அழகாக கூறியிருந்தார், டியூஷன்களை கட்டடிக்கிறதுக்கு தான் அவ உயர்தரம் தானே படிக்கிறா, அவ இந்த கிளாஸுக்கு போகாமையா இருக்கா, கட்டாயம் போத்தான் போறா, பாடசாலை படிப்பை மட்டும் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டியதான், எனக்கு கிளாஸுக்கு போறாவா, போத்தான் போறா ஐயா. சரி, ஓயல் மட்டுமண்டா சொல்லலாம், ஏதோ புத்தாத பார்த்து படிச்சுட்டு போயிடும். என்னத்தை பார்த்து ஐயா படிப்பினும்? பாடசாலையில முழுமையா ஈடுபட போயிடும். எங்க ஐயா முழுமையா ஈடுபட முடியுது? பாடசாலையில நடக்கிற அந்த 6 மணித்தியாலத்துல விளையாட்டு போட்டி, அந்த போட்டி, அந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி, 10ஆவதுக்கு போனா வகுப்புல பாடம் நடந்து கொண்டிருக்கும், அப்பதான் உங்களும் அந்த டீச்சர் கூப்பிட்டவா வாங்க. இப்படி எத்தனையோ பிரச்சனை. இதுல எங்கேயா அந்த பிள்ளை அந்த பாட வழியில முழுமையா இருக்க முடியுது? இது நேரத்தை மாத்தினா போல மட்டும் அந்த பிள்ளை முழுமையா அந்த வகுப்புல இருந்துருமா? இல்ல, அங்கே விடுபடும் பாடங்களை படிப்பதற்கு தானே ஐயாங்க பிள்ளைகள் டியூஷனுக்கு போகுது. ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தில் கலந்து கொண்டு பேசும்போது ஒன்று தெரிவித்திருந்தார், இந்த மேலதிக வகுப்புகளை குறைப்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் என்று. ஐயா, பாடசாலை நேரத்தை கூட்டினா போல மட்டும் தனியார் வகுப்பு நடத்துறவர்கள் கிளாஸை வைக்காம விடுவார்களா? இல்லாட்டி பிள்ளைகள் பேரண்ட்ஸ் தான் பிள்ளைகளை கொண்டே கிளாஸுக்கு விடாமல் இருப்பார்களா? அங்கே என்ன மாறப்போகின்றது தெரியுமா? பிள்ளைகளுக்கு ஓய்வின்மை தான் அங்கே அதிகரிக்க போகின்றதை தவிர அங்கே பிள்ளைகள் பாடசாலைக்கு நேரத்தை அதிகரித்து விட்டார்கள் என்றதுக்காக தனியார் வகுப்புகள் அங்கே நிறுத்த போவதில்லை. அங்கே நேரம் பிந்தி அங்கே அவர்களுக்கு ஓய்வின்மை தான் இருக்க போகின்றது ஐயா. ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது கூறியிருந்தார், மேலதிக வகுப்புகளை குறைக்க போறேன். ஐயா, எங்கட இடத்துல 8 மணிக்கு போக்குவரத்து பிரச்சனை, 8 மணிக்கு பாடசாலை ஆரம்பமாகி 2 மணிக்கு தான் முடியுது. அங்க இந்த தொழில்நுட்ப பிரிவுக்கோ கணித விஞ்ஞான பிரிவுக்கோ வகுப்புகள் இல்ல. வகுப்புக்கு வரணும்னா ஜாழ்ப்பாணம் தான் அதிகமான மாணவர்கள் வருகிறார்கள். 2 மணிக்கு ஸ்கூல் முடிய அவசரமா வீட்டை போய் அரைகுறையா சாப்பிட்டுட்டு பேக்கையை தூக்கி கொண்டு வார பிள்ளை எல்லாம் 2.5 மணிக்கு ஆகும். அங்க வர இருட்டியும் போயிடும். சில நேரங்கள் சனி ஞாயிறு தவிர்த்தும் வருவீர்களா? வெள்ளிக்கிழமைகள் அங்கே இருந்து வந்தா ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி பஸ்ஸுக்கு போவார்கள். அங்க வர சில நேரம் 9 மணி ஆயிடும். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல இவர்கள் டெண்டரையாக்கி விட்டால் அங்கே இந்த பிள்ளை சாப்பிடாமல் வர போகின்றது ஐயா. அப்படி அந்த பிள்ளை உடல் ரீதியான அசௌகரியங்கள் ஏற்படு. ஐயா, நாங்க கஷ்டப்பட்டு படிக்கிறது எதிர்காலத்துல நல்லா இருக்கும் தானே ஐயா. ஆனா இந்த பிள்ளைக்கு சாப்பிடாம கொள்ளாம இங்க கிளாஸுக்கு படிச்சு எதிர்காலத்துல என்ன பிரயோசனம் இருக்கு? இவர்கள் சொல்லலாம், நீங்க ஏன் கஷ்டப்பட்டு இங்க படிக்கிறீங்க, சூம்ல போங்க. சூம்ல போறதுக்கு இன்டர்நெட் யாரையா தாருது? இன்டர்நெட்டே இருந்தாலும் நாங்க காட்டு போட்டு எடுத்துக்கலாம். ஆனா கவரேஜ் இல்லையாங்க. கவரேஜ் இல்லைன்னு வைஃபையை மூடினா அடுத்த நாளே குரங்கு முடிச்சுட்டு போயிடும். இப்படி இருக்கும்போது நாங்க படிக்கிறதுக்காக இங்கதான் வர வேண்டி இருக்கு. இந்த சூழ்நிலைகள்ல எங்களுக்கு உடல் ரீதியான அசௌகரியங்கள் பல ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது ஐயா. அடுத்ததாக கூறினார்கள் இணைப்பாட விதான செயற்பாடுகளாம். எங்கேயா இணைப்பாட விதான செயற்பாடுகளுக்கு நேரம் ஒதுக்கினால் போல மட்டும் அங்கே படிக்க இணைப்பாட விதானங்களில் ஈடுபட விட்டு விடுவார்களா? அங்கேயும் பாடத்தை தான் ஐயா நடத்த போகிறார்கள் எங்களுடைய ஆசிரியர்கள். அடுத்ததாக எங்களுடைய காலநிலையை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும். ஒன்று ரோட்டம் மூற அளவுக்கு மழை, இல்லாட்டி உச்சி விளக்குற அளவுக்கு வெயில். இதுக்குள்ள எங்கேயா பிள்ளைகள் சௌகரியமாக இருந்து படிக்க முடியுது? உங்களுக்கே சொல்லுங்க. வெளியில இந்த வெயிலுக்குள்ளேயோ மழைக்குள்ளேயோ போறோம்னா ஒரு அலுப்பா இருக்கும். பிள்ளைகள் எங்களுக்கு எப்படி ஐயா இருக்கும்? இவர்கள் சொல்ல 1/2 மணித்தியாலம் தானே ஏதோ பெருசா கொந்தளிக்கிறீங்க ஐயா. ஒரு நாளைக்கு 1/2 மணித்தியாலம் அதிகரிக்கின்றது, ஒரு கிழமையில் 2.5 மணித்தியாலங்களாக மாறுகின்றது. இது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பல்வேறு விதத்தில் பல்வேறு அசௌகரியங்களை இங்கு கொடுத்து கொண்டுதான் ஐயா இருக்கின்றது. ஆகவே இந்த அவையில் நான் இறுதியாக ஒன்று கூறிக்கொண்டிருக்கின்றேன். பாடசாலை நேர மாற்றமானது கட்டாயம் தேவையானது என்பது புலையான கருத்து என்பதை மீண்டும் இந்த அவையில் வலியுறுத்தி விடைபெற்று அமர்கின்றேன். நன்றி. அலர் நிலாவினுடைய வாதத்தை பார்த்தோம்.
ஒரு மண்ணினுடைய குரலாக தன்னுடைய பிரதேசம் எதிர்கொள்கிற பல பிரச்சனைகளை முன்வைத்தார். வெயில் என்றால் அப்படி வெயில், மழை என்றால் அப்படி மழை. அதைவிட இணைய வசதி ஏற்படுத்துவோம் என்றால் அதற்கு கூட குரங்குகள் தடையாக இருக்கின்றனவே, எப்படி எங்களால் படிக்க முடியும்? ஆகவே விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் மல்லாவியிலிருந்து துணுக்காயிலிருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணத்திற்கு வந்தே ஆக வேண்டிய ஒரு சூழலிலே தான் வாழ்கிறோம் என்று தன்னுடைய தரப்பு வாதத்தை அல்லது தங்கள் தரப்பு வேதனைகளை இந்த மன்றிலே முன்வைத்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இது குறித்து சிரத்தை எடுக்க வேண்டியது அவசியம் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம் சிறியதோர் இடைவேளையின் பின்னர். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். புதிய கல்விச் சீர்திருத்தத்தின் பிரகாரம் பாடசாலை நேர அதிகரிப்பு அது சாதகமானது, மாணவர்களுக்கு சாதகமானது என்று தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைப்பதற்காக வட்டு இந்து கல்லூரியினுடைய 2வது பேச்சாளர் ஆனந்தராசா ருஜிதா தரம் 11 மாணவி வந்திருக்கிறார். பேசுங்கள் ருஜிதா. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு இடையில் சிறந்தே பிறந்த என் செந்தமிழாம் தமிழ் மொழிக்கு முதற்கண் வந்தனங்கள். நீதி வழங்க காத்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, என் தரப்பினரே, எதிர்த்தரப்பினரே, அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்கள். நடுவர் அவர்களே, எமது எதிரணி தலைவி அவர்கள் கூறியிருந்தார்கள், 1:30 மணிக்கு பாடசாலை முடிவதை விட 2 மணி ஆனா அவசரமா வலிக்கிட்டு அவசரமா சாப்பிட்டு அரைவுரி வலிக்கிட்டு டியூஷனுக்கு போகணும். அதாவது தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர் பிள்ளைகளுக்கு வருதுண்டு. நீங்க இன்றைக்கு ஸ்கூலை விட்டுட்டு டியூஷனுக்கு அவசரமா வள்ளிக்கிட்டு போறதுக்கு காரணம் பாடசாலையில கல்வி பற்றாக்குறை. அந்த கல்வி பற்றாக்குறையை நீக்குவதற்காகத்தான் என்று அரசாங்கம் அரைமணித்தியாலத்தை கூட்டுகின்றது நடுவர் அவர்களே. அந்த அரைமணித்தியாலத்தில் கிடைக்கும் கல்வியின் மூலம் நீங்கள் உங்களது மேலதிக வகுப்புகளை தவிர்த்துக் கொள்ளலாம். எதற்காக உங்களுக்கு மேலதிக வகுப்புகள் தேவைப்படுகின்றது? இணைய வசதி பற்றி கூறியிருந்தார்கள். பாடசாலையில் பாட நேரம், அதாவது ஒரு நாளில் 7 பாடங்கள் இடம்பெறுகின்றன. அதுவே இன்று தனியார் கல்வி நிறுவனங்களில் ஒரு பாடமானது 1 மணித்தியாலம் இடம்பெறுகின்றது நடுவர் அவர்களே. இதுவே இன்று பாடசாலையை விட தனியார் நிறுவனங்கள் முன்னிலை வகிப்பதற்கு பிரதான காரணமாக அமைகின்றது. இன்றைக்கு எல்லா பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டீங்களா, ஒரு டியூஷனுக்கு போறதுண்டா சொல்லவே தேவையில்லை. ஸ்கூல் முடிஞ்சா காணும். எங்கட அணித்தலைவி சொன்ன மாதிரி சைக்கிள் ரேஸை விட மோசமாக ஓடிக்கொண்டிருப்பார்கள். இங்கிலீஷுக்கு 3 பர்சனல் கிளாஸ், தமிழுக்கு 2 பர்சனல் கிளாஸ், மேக்ஸுக்கு 4, சயின்ஸுக்கு 5, இப்படி போய்கொண்டே இருக்கும். இதெல்லாத்தையும் தவிக்கணுமெண்டா எங்கட பள்ளிக்கூடத்தில் ஒரு பாடத்தை நேரம் கூட்டுறதால இந்த மேலதிக வகுப்புகளை பெரும்பாலும் குறைத்து கொள்ளக்கூடியவாறு தான் காணப்படும். எங்கட அணித்தலைவி கேட்டிருந்தா, எங்கட அணித்தலைவி உயர்தரத்தில் கல்வி கேட்கிறாவாம், நீங்கள் மேலதிக வகுப்புக்கு போறேலையாமண்டு. இதே அவ பாடசாலையில் தனக்கு சரியான கல்வி கிடைக்க பெற்றால் எதற்காக மேலதிக வகுப்பிற்கு செல்ல போகின்றார்? அந்த 10 நிமிடமும் அவர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படும் நடுவர் அவர்களே. ஒரு நாளுக்கு அரை மணித்தியாலம், ஒரு கிழமைக்கு 2.5 மணித்தியாலம் என்று கூறினார். உங்களோட வீட்டை நீங்கள் அரை மணித்தியாலம் இருந்து படித்தாலே அந்த கன்சன்ட்ரேஷனோட நீங்கள் படிக்கிற படிப்பு எவ்வளவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையுமோ, அதே போல் அந்த 2.5 மணித்தியாலம் என்பது உங்களுக்கு விலை மதிப்பெற்றதாக காணப்படும். நடுவரவர்களே, ஒரு ஸ்கூல் எடுத்தோம்டா, ஒரு டீச்சர் கிளாஸுக்கு வாராண்டா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. முக்கியமாக இந்த பாய்ஸ், கேர்ள்ஸ் அது பரவாயில்ல. முன் வாங்கல 4 பேர் நல்லா இருப்பாங்க, பின் வாங்கல இருக்கிற 4ஐயும் சொல்ல தேவையில்லை. டீச்சர் வந்து குட் மார்னிங் சொன்னாலே அந்த குட் மார்னிங்குக்கே அவங்க ஒழும்பி சொல்ல ஒரு 5 நிமிஷம். டீச்சர் என்ன வடிவா ஒழும்புங்க வேண்டா, குட் மார்னிங் கூட ஒழுங்கா சொல்ல மாட்டீங்களோடான்னு சொல்லி இருத்துறதுக்கே ஒரு 5 நிமிஷம் போடும். அதுக்கு பிறகு ஹிஸ்ட்ரி படிப்பிச்சா, பண்டு காபியன் ஆட்சி புரிஞ்சார், அனுராதபுரத்தை தலைநகராக்கினார்னு சொன்னார். ஏன் அப்படியா? அவர் யார் ஆக்க சொன்னது? சமய தேவாரத்தை படமாக்க சொன்னா சொல்லுவாங்க. அந்த இருக்கிற நேரம் பாடி போட்டு இன்றைக்கு தேவையில்லாமல் நாங்கள் பாடமாக்குறோம் என்று டீச்சரை கலாய்ப்பாங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்கே இன்றைக்கு பாடத்தில் டீச்சருக்கு அரைவாசி நேரம் போகுது. கொப்பி கொண்ட மாட்டினோம், ஹோம்ஒர்க் செய்ய மாட்டினோம், அதை ஒழுப்புறதுங்க, டீச்சர் படிப்பிக்கிறதுங்க. அரைவாசி நேரம் தேவையில்லாத இதுகளோடைய ஆசிரியர் நேரம் வீணாகுது. இதால் இன்றைக்கு கூடுதலான ஆசிரியர்கள் மாணவர்கள் கொப்பியில் கவனிக்கிறது குறைவு. எதற்காக? நேரம் போடும், சிலபஸ் முடிக்கணும். இதன் காரணமாக இன்றைக்கு மாணவர்கள் கவனிக்கப்படாத நிலையில் காணப்படுகின்றார்கள்.
இதன் விளைவாக இந்த டியூஷன்கள் அதிகரித்து காணப்படுகின்றன. இப்படி இருக்க நீங்கள் ஸ்கூல் கல்வியை குறைச்சும் அது டியூஷன் கல்வி தான் முன்னிலையில் இருக்குது, நீங்கள் டியூஷனுக்கு போனால் தான் படிக்கலாம் என்று சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? ஸ்கூலில் டைம் பற்றாக்குறையாக இருக்கிறது தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகின்ற நடுவர்கள். எனவே ஒரு மாணவரின் கல்வி வளர்ச்சிக்கு, நமது நாட்டின் கல்வி அறிவு வளர்ச்சிக்கு நேர மாற்றமானது கண்டிப்பாக தேவையானது என கூறி வாய்ப்புக்கு நன்றி அளித்து விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து வாதத்தை முன்னெடுப்பதற்கு பாடசாலை நேர அதிகரிப்பு பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரையிலே அது சாதகமானதல்ல என்று வாதிடுவதற்காக ராசமாணிக்கம் யோகிதன் மல்லாவி மத்திய கல்லூரியினுடைய உயர்தரத்திலே பொறியியல் தொழில்நுட்பம் கல்வி பயில்கிறார். பேசுங்கள். தென்னிசை தனிப்பிறந்து தென்னவன் மடிதவழ்ந்து நாவலர் பாவலர் நாவில் நற்றனமாடி உலகெங்கும் உலாவரும் தமிழே என் உயிரே உனக்கு என் முதற்கண் வந்தனங்கள். அவையிலே வீட்டிற்கும் நடுவர்களுக்கும் என் எதிர்த்தரப்பு அணியினருக்கும் என் தரப்பு அணியினருக்கும் இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு நான் நேரடியாகவே தலைப்புக்குள் நுழையலாம் என நினைக்கின்றேன். இப்போ இரண்டாம் தரப்பு வாய் வந்து கூறியிருந்தா தாங்கள் 40 நிமிஷம் பாடத்தை என்ன செய்யணுமாண்டா டீச்சராக கலாய்ப்பினமா, அப்போ நேரம் கூட என்ன செய்யணும், இன்னும் நேரம் இருக்குதானே, நாங்கள் இன்னும் கலாய்ப்பு தான் யோசிப்பினோம். அப்போ அவள் சொல்கிறா தாங்க போய் படிப்பினுவான், அவன் சென்னைமா தான் சொல்கிறான், கலாய்க்கிறவன் சொல்கிறா, படிக்கிறவன் சொல்கிறா. என்ன நடக்கும் போது பாடசாலையில் இப்படி படித்தா மேலே கல்வி தேவையா இல்லையா? தேவைதான். அதாவது இந்த கல்வி சீர்திருத்தம் ஏன் இங்கு கொண்டு வரப்பட்டிருந்தது, அதாவது முதலில் இருந்த கல்வி சீர்திருத்தத்தில் என்ன பிழை காணப்படுகின்றது, எந்த பிழையுமே காணப்படாமல் ஏன் இந்த கல்வி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அரசு வந்து ஒரு தன்னிச்சையான முடிவைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கின்றது, எங்களுக்கு பார்க்கவே வழங்கி கொண்டிருக்கின்றது. தரமாறிலே சிறு பிள்ளைகள் எவ்வாறு அந்த 50 நிமிடத்தில் அவர்கள் ஆசிரியர்கள் படிப்பவர்கள் எவ்வாறு கவனம் செலுத்துவார்கள்? அவர் கவனம் செலுத்துவது சிறு பிள்ளைகளுக்கு, உயர்தர மாணவர்களுக்கு ஓரளவு கவனிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். ஆனால் சிறிய பிள்ளைகள் அவை கவனிப்பது மிக மிக கஷ்டமான ஒரு விடயமாக தான் காணப்படுகிறது. அரை மணித்தியாலும் எமது பாடசாலையிலே நேரத்தை கூட்டும் பொழுது எமது கல்வித்துறையில் மட்டுமல்ல பல்வேறுபட்ட துறைகளே, போக்குவரத்து துறையில் தொடங்கி தொழிற்சங்கங்கள் அனைத்துக்குமே ஒரு பல்வேறுபட்ட துறைகளுக்கு ஒரு பாரிய ஒரு இழப்பாகத்தான் அது காணப்படுகின்றது. பெரும்பாலான பாடசாலைகளில் வந்து வகுப்பறை கல்வி தான் கூட நடந்து கொண்டிருக்கு. எங்களோட கிராமங்கள் எடுத்து பார்த்தோம்னா எங்களுக்கு தெரிஞ்ச பாடசாலை எல்லாமே கிராம ஒரு ப்ரீஃப்ரீ, அதாவது பொது சுகாதாரம் பொது பாடம் 2 பாடங்கள் போட்டாலும் அந்த பாடத்துக்கு வந்து வகுப்பறை கல்வி, அதாவது உங்களுக்கு அந்த பாடம் படிவா விளங்குதில்லை அது விளங்குதில்லைன்னு சொல்லி அந்த பாடங்களை தான் போட்டு வகுப்பறை கல்வி நடந்து கொண்டிருக்குது. இதில் எங்கேயா இணைப்பாடம் விதம், அதாவது அவர்கள் சொல்கிறார்கள் 12 மணிக்கு பிறகு இணைப்பாட விதம். இணைப்பாட விதானத்தில் வந்து 12 மணிக்கு பிறகு என்றால் ஒரு வெயில் அந்த ஒரு இதில் வந்து அவர்கள் ஒரு சிறந்த ஒரு இதில்லாமல் தான் காணப்படுவார்கள். அதை விட நாங்கள் சாதாரணமாக அரை மணித்தியாலம் என்று பார்க்கின்றோம். ஆனால் ஒரு கிழமையிலே 2.5 மணித்தியாலம், ஆசிரியர்களுக்கு ஒரு மாதத்திலே 10 மணித்தியாலம் காணப்படுகின்றன. ஆகவே ஆசிரியர் அங்கு குழம்பப்படுகின்றார். அவர் சொல்வார் இந்த 10 மணித்தியாலம் கூடுது, எனக்கு சம்பளத்தை கூட்டுங்க. ஸ்கூல் தொடங்கினோன்னா போராட்டம், நாங்கள் பணிக்கு வர மாட்டோம், எங்களுக்கு சம்பளத்தை கூட்டினா தான் பணிக்கு. இதால் பாதிக்கப்படுறாரு மாணவன் தான் பாதிக்கப்படுறான். ஆசிரியர்கள் பணிப்பதற்கு எங்களுக்கு ஸ்ட்ரைக், நாங்கள் வர மாட்டோம். இவ்வாறு ஐயா இந்த சீர்திருத்தம் வந்தது சரியான ஒரு பிரச்சனையாகத்தான் காணப்படுகிறது. இந்த மாணவர்கள் ஒரு தங்களுக்கு நேரம் கூட இருக்குது என்ற ஒரு இதைத்தான் பார்க்கணும். அதாவது மாணவர்கள் கணக்கு நேரம் தங்களுடைய படிப்பை மேற்கொள்வதற்கு வந்து மன உளைச்சல் அவருக்கு ஏற்படும். இதே எந்த நேரம் பாடம் நடந்து கொண்டிருக்கு, அம்மா நியூஸ் என்னால் கவனிக்க முடியாது, இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைக்குள்ளாயினும். ஆகவே இந்த கல்வி சீர்திருத்தம் கண்டிப்பாக தேவையில்லை, அதாவது பிழை என்று கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. சிறியதோர் இடைவேளையின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். பாடசாலைகளுடைய நேர அதிகரிப்பு மாணவர்களை பொறுத்தவரையிலே சாதகமானது என்று நிறைவுவாதத்தை முன்வைப்பதற்காக வட்டு இந்து கல்லூரியினுடைய நிறைவு பேச்சாளர் சரண்யா பேசுங்க. என் உயிரிலும் மேலான தமிழன் நீங்க சிரம் தாழ்த்தி வணங்கி கொண்டு தீர்ப்பு வழங்க வந்திருக்கும் நடுவர்களே, என் தரப்பினரே மற்றும் எதிர்த்தரப்பினரே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். நடுவர் அவர்களே, எதிரணியின் 2ஆம் பேச்சாளர் எமது அணியின் தலைவி கூறும்போது சற்று உறக்கத்தில் இருந்திருக்கிறார் போலும். எனது அணியின் தலைவி அவர்கள் கூறியிருந்தார்கள், தற்போது உள்ள மாணவர்கள் மன அழுத்தம் என்று சொல்கிறீர்கள், தற்போது உள்ள மாணவர்களுக்கு மன அழுத்தம் வராதபடிதான் இணைப்பாட செயற்பாடானது காணப்படுகின்றது என்று கூறியிருந்தார். அதை அவர் தவறுதலாக புரிந்து 12 மணிக்கு பிறகுதானே இணைப்பாட செயற்பாடு நடக்கப் போகின்றது, உச்சி வெயில் மண்ட விளக்கும் என்று கணக்க கூறிவிட்டு சென்றுள்ளார். இங்கு மன அழுத்தம் ஒன்று ஏற்படுகின்றது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அதற்கு எதிராகத்தான் இணைப்பாட செயற்பாடானது கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமல்லாது எதிரணியின் தலைவி அவர்கள் கூறியிருந்தார் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவு என்று. ஆனால்
பாடசாலை நேர மாற்றமானது தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்பதை எதிரணி தலைவி புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது எதிரணி நண்பி நல்ல வடிவா சொல்லி இருக்கிறா, அந்த நிகழ்ச்சியாம் இந்த நிகழ்ச்சியாம் இங்க வாங்கோ அங்க வாங்கோண்டெல்லாம் கூப்பிட்டவையா. நடுவரவர்களே நீங்களே சொல்லுங்கள், இவர்கள் இணைபாடு விதமான செயற்பாட்டில் ஆர்வத்துடன் செயற்பட்டனால்தான் இன்று முன்னே வந்துள்ளார்கள். இல்லை என்று கூற சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் இவர்களது பாடசாலை இவர்களை முன்னோக்கி கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி இருக்கின்றது. எமது பாடசாலை மாணவர்கள் சிறந்த சிட்டுக்களாக மிளிர வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டார்கள். அது மட்டுமல்லாது அவர் கூறியிருந்தார், இணைப்பாடு செயற்பாட்டிலே ஈடுபட்டால் எங்கே அங்கு அதில் செய்ய விடினம் என்று முன்னே வந்து செய்து கொண்டு தானே இருக்கிறீர்கள், எவ்வாறு கூறுவீர்கள் அப்படி செய்ய விடவில்லை என்று. அது மட்டுமல்லாது நடுவர் அவர்களே, இந்த பாடசாலையில் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் தானே பெரும்பாலானார்கள் தனியார் வகுப்புகளிலே கற்பிக்கின்றார்கள். இதை நீங்கள் மறுக்குகின்றீர்களா? இல்லை இல்லை, பாடசாலையில் கற்பிக்கும் ஒரே விதத்தை தான் இவர் தனியார் கல்வி நிறுவனத்திலும் கொடுக்க போகிறார். எப்படி அதே சிலபஸை தான் அங்கேயும் படிப்பிக்க போகிறார். ஏன்னா மாணவர்கள் அனைவரும் பாடசாலை கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் தனியார் கல்வி நிறுவனத்துக்கு செல்கின்றார்கள். அங்கே ஆசிரியர் படிப்பிப்பதற்குரிய போதிய அளவு நேரம் காணப்படாமே, இதுதான் முதலாவதும் பிரதானமான காரணமாகவும் காணப்படுகின்றது. தனியார் கல்வி நிறுவனத்திலே ஒரு மணித்தியான மாணவர்களுடன் ஆசிரியர் கலந்துரையாடுகின்றார்கள். இதனால் மாணவர்களுக்கு ஏற்படும் வினா விடை டவுட்டை ஆசிரியர் இருந்து கிளியர் பண்ணுவார். ஆனால் பாடசாலையில் அப்படியா? நேர பற்றாக்குறை, ஆசிரியர் வரவே 10 நிமிடம், ஒரு கட்டடம் அங்கே இருந்தால் மற்ற வகுப்பு இங்கே இருக்கும், அங்கே இருந்து இங்கே வரவே நேரம் போயிடும். இதனால பாடசாலை மாணவர்கள் ஒழுங்காக அதில் கவனம் செலுத்த முடியாது. தனியார் கல்வி நிறுவனத்திலே சரியான நேரத்திற்கு ஆசிரியர்கள் வந்து விடுவார்கள். பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் தனியார் கல்வி நிறுவனங்கள்ல அப்படித்தானே வருகின்றார்கள். 3 மணிக்கு வகுப்பு என்றால் கற்பிக்கும் ஆசிரியர் 2:50 2:55 அப்படித்தானே வந்து நிற்கின்றார்கள். அதிக விசுவாசத்துடன் வந்து படிப்பிக்கிறார்கள். ஏனென்றால் ஆசிரியர் எப்படி விசுவாசத்துடன் போகின்றாரோ அதே போலத்தானே மாணவர்களும் சென்று படிக்கின்றார்கள். எனவே பாடசாலை நேரமாற்றமானது கண்டிப்பாக தேவைதான் என்று உறுதியுமாக கூறி விட பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. தொடர்ந்து வாதத்தை முன்னெடுப்பதற்கு பிரபாகரன் நிசாந்தினி அவர் மல்லாவி மத்திய கல்லூரியினுடைய நிறைவு பேச்சாளர். உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிளங்க எங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையவை தென்னேர் இல்லாத தமிழுக்கு என் முதல் வணக்கம். நடுநிலை தவறாது செந்தாமரையின் மீது வெண்தாமரை போல் வீட்டிருக்கும் நடுவர் அவர்களே, என் கருத்தை மறுத்துரைக்க வந்திருக்கும் எதிர்த்தரப்புவாதிகளே, என் தரப்புவாதிகளே மற்றும் பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். இன்று எமது தலைப்பு பாடசாலை நேர மாற்றம் கண்டிப்பாக தேவை. சரியா பிழையா? இதில் எமக்கு தேவையற்றது பிழை என்றதுதான். நான் நேரடியாகவே தலைப்பிற்குள் வரலாம் என்று விரும்புகிறேன். 2026ஆம் ஆண்டு நடந்த கல்வி சீர்திருத்தங்களில் ஒன்றுதான் இந்த பாடசாலை நேர மாற்றம். இந்த பாடசாலை நேர மாற்றம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஒரு மாற்றம் இடம்பெற வேண்டுமானால் முன்பு இருந்த ஒரு விடயத்தில் தவறு இருக்க வேண்டும், குற்றம் இருக்க வேண்டும். ஆனால் முன்பு இருந்த பாடசாலை நேர மாற்றத்தில் என்ன தவறு இருந்தது, குற்றம் இருந்தது என்று அரசாங்கத்திற்கே தெரியவில்லை. இது ஊடகங்களின் வாயிலாகவே வெளிவந்திருக்கிறது நடுவர் அவர்களே. தற்போது நடைபெற்ற புதிய கல்வி சீர்திருத்தம் பாடசாலை நேரம் வந்து 7:30 தொடங்கும் பாடசாலைகள் 2 மணிக்கும், சில பாடசாலைகள் போக்குவரத்து சிக்கல், அதாவது எங்களோட வன்னி பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் அதிகளவான பாடசாலைகள் 8 மணிக்குத்தான் ஆரம்பமாகின்றது, அங்கு 2 மணிக்கு முடியும். ஆனால் இப்ப நடந்த கல்வி சீர்திருத்தத்தால் 2:30 மணிக்கு முடிவடைய போகின்றது. இதை மாணவர்கள் தழுவிய அளவில் பழக்கம் கொள்ளாமல் இருக்கிறார்கள் நடுவர் அவர்களை. இத்தனை வருடமும் பழகிய பழக்கத்தை அவர்களால் திடீரென மாற்ற வேண்டுமானால் அவர்கள் அதற்கு தயாராக வேண்டும், சிறந்த மனநிலையுடன் காணப்பட வேண்டும். எங்களோட ஊரை எடுத்துக்கொண்டோமானால் எங்களோட பாடசாலைக்கு வர வேண்டுமானால் சில பிள்ளைகள் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் ஏன் 10 கிலோமீட்டரிலிருந்து கூட பாடசாலைக்கு வந்து கற்பித்தலை மேற்கொள்கின்றார்கள். அனைவருக்கும் வசதி இல்லை. துவிச்சக்கர வண்டி வசதி இல்லாதவர்கள் நடந்துதான் ஐயா வர வேண்டும். போக்குவரத்து வசதியும் எங்களோட பிரதேசங்களில் குறைவாக தான் இருக்குது. அப்படி இருக்கிற பிள்ளை 8 மணி பாடசாலைக்கு 7 மணிக்கு முன்னதாகவே வீட்டிலிருந்து வலிக்கிட வேண்டும். வார வழியோ காடு பல அச்சுறுத்தங்களை தாண்டி அந்த பிள்ளைகள் வந்து கல்வியை கற்கிறார்கள்.
பின்ன ஒரு நேர சாப்பாட்டோடு தான் வருவார்கள். மதியம் 11 மணிக்கு தான் இடைவேளை விடுவார்கள். பின்னேரம் வீடு செல்லும் போது அவர்களுக்கு 3 மணி 3:30 ஆகிவிடுகிறது. வளமையான பாடசாலை நேரத்துக்கே 3:30 ஆகிவிடுதண்டா. புதிய கல்வி சீர்திருத்தம் வந்துண்டா 4 மணி 4:30. அவ்வளவு நேரமும் பசித்திருந்த ஒரு மாணவன் கல்வியை கற்கின்றான் ஐயா. ஆகவே இந்த பின்னேற பொழுதுல எங்களோட ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு பின்னதாகவே பல அசம்பாவிதங்கள் நடக்கிறது. உதாரணமாக சொல்ல போனால் காட்டு விலங்குகளின் தாக்கம் இடம்பெறுகிறது. குற்றவாளிகள் வந்து அங்கே தான் போதை அறிந்து விட்டு அந்த வழியில் தான் நிற்பார்கள். பின்னேறம் செல்லும் மாணவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தால் என்றுதான் எங்களுடைய கேள்வி. அவர்கள் கூறியிருந்தார்கள் அரை மணித்தியாலம் கூடியிருக்கு படிக்கலாமா. முதல் ஒரு கணித பாடம் 5 பாட வேளை 40 நிமிடம், ஒரு கிழமைக்கு 20 நிமிஷ கணக்கு. இப்ப இருக்கிற கணித பாடம் 4 பாட வேளை 50 நிமிடம், இதுவும் 20 நிமிட கணக்கு தான். இதற்கு ஐயா புதிய கல்வி சீர்திருத்தம் ஒன்று கொண்டு வர வேண்டும். எதிர்த்தரப்பு தலைவியே கூறியிருந்தார் 10 நிமிஷம் நடந்து வர சென்று விடுவான். அப்ப இங்கே 10 நிமிஷம் போகாதா, இங்கும் 10 நிமிடங்கள் போகும். நாங்கள் கூறியது தினங்கள் நடக்கத்தான் வேண்டும், மாணவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கத்தான் வேண்டும். எடுத்ததுக்கெல்லாம் தினம், ஆசிரியர் தினம், சிறுவர் தினம், தொழில்நுட்ப தினம் என்று எடுத்ததுக்கெல்லாம் தினங்கள் செய்து கொண்டிருந்தால் பாடங்களை எப்படி முடிப்பது? அவர்கள் கூறியார்கள் கல்வி வந்து பாடசாலையில் மட்டும் கற்கலாம், ஏன் தனியார் வகுப்புகளுக்கு போகிறார்கள் என்று. பின்தங்கிய பாடசாலைகளில் எல்லா பாடங்களுக்கும் ஆசிரியர்கள் காணப்படுவதில்லை, ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகிறது. அப்படி அந்த ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிற பாடசாலை மாணவர்கள் கட்டாயம் தனியார் வகுப்புக்கு சென்றுதான் ஆக வேண்டும். அவர்கள் விரும்பி செல்லவில்லை, கட்டாயத்தில் செல்கிறார்கள். உதாரணமாக எடுத்துக்கொண்டோமானால் எங்கள் பாடசாலைகள் இதுவரை காலமும் சங்கீத பாடம் மட்டும்தான் இருந்தது. தற்போதுதான் சித்திர பாடத்திற்கு ஒரு ஆசிரியர் வந்திருக்கிறார். நாடக பாடமோ நடன பாடத்திலேயோ விருப்பமுள்ள ஒரு மாணவன், சாதிக்க துடிக்கும் மாணவன் என்னென்ற ஐயா கல்வி பாடசாலையில் மேற்கொள்வது? தனியார் வகுப்பிற்கு செல்லத்தான் வேண்டும். இந்த புதிய சீர்திருத்தமானது எங்களுக்கு தேவையே இல்லை. இதனால மாணவர்களின் உடல்நலம் பாதிக்கப்படுது, கல்வி தாக்கம் ஏற்படுகிறது, பெறுபாறுகளில் வீழ்ச்சி அடைகிறது. மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கும் இங்கு தாக்கம் ஏற்படுகிறது. ஆனாலும் இது அதிகம் மாணவர்களையே தாக்குகிறது. ஆகவே பாடசாலை நேரம் கண்டிப்பாக தேவையற்றது என்று அறுதியும் உறுதியுமாக கோரி இந்த வாதத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரைக்கான நேரம். அந்த வகையில் அலர் நிலா இப்பொழுது தொகுப்புரை ஆற்ற வேண்டும். பாடசாலை நேர நீடிப்பு மாணவர்களுக்கு பாதகமானது என்பது அவரது வாதம். பேசுங்கள் ஐயா. எதிர்த்தரப்புவாதிகள் நாங்கள் சொல்லாததையும் சேர்த்து கூட சொல்லியிருந்தார்கள். நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த அங்க வாங்கோ இங்க வாங்கோன்னு பிள்ளைகளை வகுப்புல இருந்து கூட்டிட்டு போவினோம். அதைத்தான் சொன்னோமே தவிர எங்கே இவங்களை மேடை ஏற்றுவதில்லை நாங்கள் இங்க சொல்லவே இல்லை. அதைத்தான் அவர்கள் அங்கு கூறியிருந்தார்கள். இங்கே நாங்கள் வலியுறுத்துவது என்னவென்றால் பாடசாலை நேர மாற்றமானது கட்டாயம் தேவையானது என்பது புலையான கருத்து என்பதே ஆகும் ஐயா. இவர்கள் இந்த அரசாங்கமானது எவரோரும் ஆலோசனைகளை மேற்கொள்ளாமல் எடுத்தார்கள் என்று கூறியிருந்தோம். ஒருவேளை இந்த அரசு கல்வி அமைச்சானது ஆசிரியர் சங்கங்களுடனும் தொழிற்சங்கங்களுடனும் ஆலோசனைகளை நடாத்தி அதனூடாக ஏற்பட போகும் சிக்கல்களை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கைகள் எடுத்து இந்த சமூக நிறுவனங்களை இந்த சட்டத்திற்கு பழக்கப்படுத்தி இந்த முடிவினை எடுத்துக்கொண்டிருந்தால் ஒருவேளை இந்த பாடசாலை நேர மாற்றமானது சரியானதாக இருந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் அங்கே அவ்வாறு செய்யவில்லை. ஆகவே இந்த பாடசாலை நேர மாற்றமானது கட்டாயம் தேவையற்றது, அதாவது இது பிழையாகவே இந்த கருத்து காணப்படுகின்றது என்று இந்த அவையில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி விடைபெற்று அமர்கின்றேன். நன்றி. தொடர்ந்து தொகுப்புரையாற்றுவதற்கு பட்டு இந்து கல்லூரியினுடைய அணித்தலைவி சைந்தவி. தொகுப்புரையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஐயா, ஒரு தர்க்க ரீதியாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. அந்த தலைப்பின் அடிப்படையில் என்னுடைய தொகுப்புரையை ஆற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. எதிரணியினர் எங்களுக்கு சார்பாகவே தங்களுடைய கருத்துக்களை முடிவடைக்குமாறு வந்துவிட்டார்கள். அதாவது 8 மணிக்கு பள்ளிக்கூடம் தொடங்கினா 7 மணி பஸ் பிடிக்கணும் என்று சொல்லியிருந்தா அப்போ 7:30 பள்ளிக்கூடம் தொடங்கினா 6 மணி பஸ் பிடிக்க வேண்டி வந்திருக்கும் தானே ஐயா. அப்போ இந்த நேர மாற்றம் அவர்களுக்கு ஒரு சாதகமான விளைவாக தானே இருந்திருக்கும். அவர்களே எங்களுக்கு சார்பாக பேசும் அளவிற்கு அவர்களுடைய மனசாட்சி உறுத்துகின்றது ஐயா. அதே போலதான் அவர் சித்திர பாடம் படிப்பிக்க சேர்மார் இல்லை, சங்கீத பாடம் படிப்பிக்க
இதெல்லாம் வேற விஷயம். இது ஆசிரியர் பற்றாக்குறை பற்றிய விடயம் ஐயா. இதுக்கும் பாடசாலை நேரத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அவர்கள் தலைப்பை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல எங்களுடைய தரப்பு வாதத்தின்படி டீச்சர்ஸ் மேன் என்ன ஸ்பைடர் மேன் ஐயா, தாவி தாவி ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் போறதுக்கு அவர்களுக்கு நேரம் தேவை. அதே மாதிரி அவர் சொல்லியிருந்தார், இப்ப 40 நிமிஷம் வந்தா டீச்சர் ஒரு கட்டிடத்துல இருந்து இன்னொரு கட்டிடத்துக்கு வருது 10 நிமிஷம் எடுக்குதுன்னு சொல்லுறீங்களன். 40ல் 10 போறதுக்கும் 50ல் 10 போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஐயா. அதுக்குத்தான் இந்த நேரமாற்று நாங்க தேவை என்று சொல்லுறோம். அதே மாதிரி தான் எங்களுடைய அணியினர் இந்த மாணவர்கள் சேட்டைகள் செய்வதை அதை நாங்கள் குறைப்பதற்கு ஆசிரியருக்கு நேரம் தேவை என்று சொல்லியிருந்தோம். எதிரணி தோழர்கள் அதை சற்று தவறாக விளங்கி நாங்கள் மாணவர்கள் சேட்டைகள் செய்து கொண்டிருக்கிறோம், ஆசிரியர்களுக்கு தொந்தரவு விளைவிக்கின்றோம் என்ற மாதிரி அதை சித்தரிக்கின்றார்கள். அப்படி இல்லை. ஒரு சில மாணவர்கள் அப்படி இருக்கும்போது அதை திருத்துவதற்கு எங்களுக்கு நேரம் தேவைப்படுகின்றது தான் எங்களுடைய கருத்து. மொத்தத்தில் ஐயா, இந்த திட்டம் என்பது ஒரு மாணவன் பாடசாலை கல்வியில் முழுதாக தன்னை பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதாகத்தான் அமைகின்றது. எதிரணி தோழர்கள் தங்களுக்கு ஏற்படும் இடையூறுகள் பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள் ஐயா. அதை எண்ணி நாமும் தான் வருந்துகின்றோம். ஆனால் பொதுமைப்பாடாக பல பாடசாலைகளை எடுத்து நாங்கள் நோக்கும் பொழுது இந்த திட்டம் ஒரு சார்பானதாக ஒரு மாணவனுக்கு ஒரு நல்ல ஒரு விடயத்தை எடுத்து காட்டுவதாகத்தான் அமைகின்றது என்று கூறி எங்களுடைய வாதத்தை நிறைவு செய்கின்றோம். நன்றி. 2 அணியினருடைய வாத பிரதிவாதங்களும் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. கல்வி சீர்திருத்தம் பற்றி இந்த பிள்ளைகள் தங்கள் புல அறிவுக்கு ஏற்றாற்போல பேசியிருக்கிறார்கள். நான் சொன்னேன், காலத்துக்கு காலம் கல்வி சீர்திருத்தம் ஏற்படுத்தப்படுவது அவசியம். எனவே இப்பொழுது கல்வி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படக்கூடாது என்பது அல்ல, காலம் தாழ்ந்து விட்டது என்பதுதான் கருத்து. அறிவு இப்பொழுது இரட்டிப்பாகிற காலம் இப்பொழுது மிக குறைவடைந்து வருகிறது. 1900ஆம் ஆண்டுகளிலே அறிவு இரட்டிப்படைய வேண்டும் என்றால் அதற்கு 1 நூற்றாண்டு தேவைப்பட்டது. ஆனால் 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் முடிவடைந்த காலப்பகுதியிலே அறிவு தொகுதி ஒன்று இரட்டிப்பாக வேண்டும் என்றால் அதற்கு ஏறத்தாழ 25 வருடங்கள் தேவைப்பட்டது. இப்பொழுதெல்லாம் அறிவு தொகுதி இரட்டிப்படைவதற்கு மிக குறுகிய காலமே தேவைப்படுகிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்கள் கைகளிலே இருக்கிற ஹேண்ட்ஃபோன், ஒரு காலத்திலே அந்த சுழற்ற டெலிஃபோன் நான் சிறுவனாக இருந்த பொழுது இந்த சுழற்ற டெலிஃபோன் அது மாறுவதற்கு மிக நீண்ட காலம் எடுத்தது. ஆனால் இந்த அமர்த்துற நொக்கியா தொலைபேசி, அதற்கு பிறகு வந்திருக்கிற ஸ்மார்ட் கைபேசி, இந்த மாற்றங்கள் எல்லாம் மிக குறைந்த காலத்திற்குள்ளேயே இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்பொழுதெல்லாம் அறிவு தொகுதி இரட்டிப்பாகிறதுக்கு இனிவரும் காலங்களிலே 12 மணித்தியாலங்களுக்குள்ளே அறிவு தொகுதி இரட்டிப்பானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அதை விளங்கிக் கொள்வதற்கு, உலகத்திலே வாழ்வதற்கு நாங்கள் எங்களை தயாராக்கி கொள்வதற்கு எங்கள் அறிவு தொகுதியை கூர்மைப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் அதை புரிந்து கொள்ளக்கூடியவாறு, அறிவு தொகுதியை இற்றைப்படுத்தக்கூடியவாறு எங்களை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். நேற்றைய சிலபஸை படித்துவிட்டு இன்றைக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி என்றால் இன்றைய காலத்திற்கு ஏற்றாற் போல வாழ வேண்டும் என்றால் அதற்காகத்தான் கற்றல் மைய கல்வி. உதாரணமாக வாட்டப்பம் திருத்துறவர் மோட்டார் சைக்கிள் திருத்துவார் என்றால் அவர் வாட்டப்பம் அந்த காலத்தில் திருத்தினது, இந்த காலத்தில் மோட்டார் சைக்கிள் திருத்துறது என்றால் அவர் அந்த அடிப்படை திருத்துற நுட்பத்தை அறிந்து வைத்திருக்கிறார். அதை போல எப்படி படிப்பது என்பதை உணர்ந்து வைத்திருக்கிற ஒருவர் காலத்திற்கு ஏற்றாற் போல கல்வியை, அறிவை பெற்றுக்கொள்வார். அதனால்தான் கற்றல் மைய கல்வி இன்றைக்கு முக்கியத்துவப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. கற்றல் மைய கல்வி என்றால் இவர்கள் சொல்வதை போல வெறுமனே தனியார் கல்வி நிறுவனங்களிலே வழங்கப்படுவதை போன்ற ஆசிரியர் மையம் அல்லது பரீட்சை மையம் சார்ந்தது அல்ல. இன்றைக்கு பெரும்பாலும் எங்களிடம் இருக்கக்கூடிய மிக சவாலான விடயம் என்னவென்றால் பரீட்சை மைய கல்வியைத்தான் பிள்ளைகள், பெற்றோர் விரும்புகிறார்கள். இப்பொழுது தரம் 5 வகுப்பிலே படித்த பிள்ளைகள் 2025ஆம் ஆண்டிலே தரம் 5லே படித்த பிள்ளைகள்
பரீட்சை மைய கல்வியைத்தான் எதிர்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எக்ஸாம் ஓரியன்ட் சைல்டாக வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கேற்றாற் போல ஸ்காலர்ஷிப்புக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கொண்டு போய் இப்பொழுது நீ லேர்னிங் சென்டர்ட் எடியூகேஷன் வழங்கி கற்றல் மைய கல்வி வழங்க போகிறோம். அப்படி என்றால் அது அவர்களுக்கு கூட, பிள்ளைகளுக்கு கூட ஒரு முரண்நிலையை ஏற்படுத்த போகிறது. எனவே இந்த மாற்றத்தை பிள்ளைகள் எதிர்கொள்வதற்கு பிள்ளைகளை எந்த அளவிற்கு தயாராக்கி இருக்கிறோம் என்று ஒரு கேள்வி பிறக்கிறது. கற்றல் மைய கல்விக்கு பிள்ளைகளை தயாராக்குவதற்கு, ஏனென்றால் 6ஆம் 7ஆம் 8ஆம் 9ஆம் 10ஆம் 11ஆம் வகுப்பு சரி, ஏஎல் வகுப்பும் அப்படி கற்றல் மைய கல்வியோடு அல்லது தனியார் கல்வி நிறுவனங்களை எதிர்த்து அதை விலக்கி எங்களால் பயணிக்க முடியுமா என்று எல்லாம் கேள்விகளை கேட்கிறார்கள். இன்னும் அதற்குரிய பதில் தெளிவாக, அதாவது உயர்தர வகுப்பு எவ்வாறு அமையப் போகிறது என்கிற பதில் இன்னும் வரவில்லை. ஆனால் இப்பொழுது கற்றல் மைய கல்வி என்றால் பிள்ளைகள் செய்து காட்டுதல் மூலம், செயன்முறை மூலம், செயற்பாடு சார்ந்த கல்விக்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்பது எதிர்பார்க்கை. அப்படி செயற்பாடு சார்ந்த கல்விக்காகத்தான் நேரம் அதிகரிக்கப்படுகிறதே தவிர நீங்கள் நினைப்பதை போல தனியார் கல்வி நிறுவனத்தை இல்லாமல் பண்ண வேண்டும் என்பதற்காக நேரம் அதிகரிக்கப்படவில்லை. செயற்பாடு சார்ந்த கல்வி. அப்படி செயற்பாடு சார்ந்த கல்விக்கு முதன்மை கொடுப்பதென்றால், இங்கே மல்லாவி பிள்ளைகள் தங்கள் கஷ்டங்களை சொன்னார்கள். தங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை, அதை வட்டு இந்து கல்லூரி மாணவிகள் அதை தெளிவாக அதற்கு பதில் சொன்னார்கள். அது பாடத்திற்குரிய ஆசிரியர் இல்லாமல் இருப்பது அது அந்த பாடசாலை சார்ந்த பிரச்சனையை தவிர நேர அதிகரிப்பிற்கும் அதற்கும் தொடர்பு கிடையாது. அப்படி என்று பார்க்கிற பொழுது இன்றைக்கு எங்களுடைய நேர வரையறை செயற்பாடு சார்ந்த கல்விக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. நான் பாடசாலையிலே படித்த காலத்திலே பாடசாலை 3:30 மணி வரை இயங்கியது. ஒரு ஷார்ட் இன்டர்வல், ஒரு லஞ்ச் இன்டர்வல் எல்லாம் நீங்கள் நினைத்தால் இப்பொழுது பயப்படுவீர்கள். 1 மணி நேரம் வீட்டே போய் சாப்பிட்டு விட்டு வந்து படிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள், வசதி கொடுத்தார்கள். நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு 1.25 மணி நேரம் மதிய இடைவேளை வழங்கப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த காலம், அதை 3:30 மணியைத்தான் இப்பொழுது 2:30 மணி ஆக்கினால் என்ன? எங்களுடைய காலத்திலே 8:30 பாடசாலை தொடங்கியது. 8:30 தொடங்கிய பாடசாலை 3:30 மணி வரை இடம்பெற்றது. அதுவே 8:30 தொடங்கிய பாடசாலை 2:30 முடிவதும் சரி. நீங்கள் சொல்வதை போல இந்த நேர அதிகரிப்பு, அப்படித்தான் நேரம் பார்த்தாலும் நாங்கள் படித்த பொழுது ஒரு பாடம் 40 நிமிஷமாகத்தான் இருந்தது. இப்பொழுது 50 நிமிடம் என்று கொண்டு வருவதன் நோக்கம் இருந்து வகுப்பிலே நோட் சொல்லி படிப்பது கிடையாது. செய்து காட்டல் மூலம், செயற்பாடுகள் மூலம் அறிவை கட்டி வளர்த்தல் என்றால் கன்ஸ்ட்ரக்டிவிசம் என்று சொல்கிறோம். கட்டுருவாக்க கல்விக்கு முதன்மை கொடுத்தல். அது ப்ரூனர், விகோட்ஸ்கி போன்ற அறிஞர்கள் கூட அந்த கட்டுருவாக்க கல்விக்குத்தான் முதன்மை கொடுக்கிறார்கள். எனவே கட்டுருவாக்க கல்வி முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு நேரம் அதிகமாக தேவைப்படுகிறது. எனவே இதை உணர்ந்து முற்கொண்டு செல்கிற பொழுதுதான் வகுப்பறை கற்றல் கற்பித்தல் செயற்பாடு வெற்றி அடையும். இல்லை என்றால் 40 நிமிடத்தை 50 நிமிடமாக்கி எந்த பிரயோசனமும் ஏற்பட போவதில்லை. ஆனால் இன்றைக்கு முன்வைக்கப்படுகின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு, இது பற்றி பெற்றோருக்கு அல்லது ஆசிரியர் சங்கங்களுக்கு போதிய விளக்கத்தை, விழிப்புணர்வை வழங்கவில்லை. அரசாங்கம் தன்னிஷ்டப்படி இதனை முற்கொண்டு செல்கிறது என்று சொல்கிறார்கள். நான் நினைக்கிறேன் கோவிட் காலத்திலேயே கல்வி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கோவிட் நெருக்கடி காரணமாக, பின்னர் அரசாங்க மாற்றங்கள் காரணமாக இந்த கல்வி சீர்திருத்தங்கள் ஏற்படுவதற்கு கால தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூழலிலே
போதிய கால அவகாசத்தை கொண்டு எல்லா தரப்பாரையும் அரவணைத்து செல்கின்ற தன்மையிலே ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எது எவ்வாறென்றாலும் இந்த 40 நிமிடத்தை 50 நிமிடமாக்கி செயற்பாடு சார்ந்த கற்றலுக்கு முன்னுரிமை கொடுப்பதன் ஊடாக எங்கள் கற்றல் பரீட்சை மைய கற்றலாக இருக்கிற காரணத்தாலே தான் எங்களால் ஒரு விஞ்ஞானியை உருவாக்க முடியாமல் இருக்கிறது, எங்களால் ஒரு சிந்தனாவாதியை உருவாக்க முடியாமல் இருக்கிறது, எங்களால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய இன்றைக்கு கற்றல் ஆக்கத்திறனுடையதாக பிரச்சனைக்கு தீர்வு காண்பதாக வாழ்நாள் முழுவதும் கற்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த 3 செயற்பாடுகளும் நடக்கிற தன்மை குறைவாக இருக்கிறது. பிள்ளைகள் பிரச்சனை விடுவிக்கிறார்கள் இல்லை, ஆக்கத்திறன் உடையவர்களாக மலர்ச்சி பெறுகிறார்கள் இல்லை, அதைவிட வாழ்நாள் முழுவதும் கற்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. எனவே இந்த எங்கள் கல்வி சீர்திருத்தத்தின் ஊடாக இந்த 3 செயற்பாடுகளும் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி அது இடம்பெற்றால் பிள்ளைகள் தாங்களாகவே கற்பார்கள். எனவே 50 நிமிட பாடத்தை அவர்கள் 1 மணித்தியாலமாக கூட கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த கல்வி சீர்திருத்தத்தினுடைய மெய்மை, உண்மை, அதனுடைய தன்மை உணரப்பெற்று அது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது அவசியமானது. இந்த கல்வி சீர்திருத்தம் குறித்த விழிப்புணர்வு இன்னும் அடிமட்டங்களிலே, பெற்றோர் மட்டங்களிலே, பாடசாலையினுடைய அடிமட்டங்களிலே இன்னும் போதிய அளவிலே உணர்த்தப்பெறவில்லை என்கிற ஒரு குறைபாட்டையும் நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது கல்வி சீர்திருத்தத்திலே பாடசாலை நேர அதிகரிப்பு ஒரு விதத்திலே அது சரியாக அமுல்படுத்தப்பட்டால் வரப்பிரசாதமாக அமையும். எனவே எதிர்காலத்திலே ஒரு எதிர் மனநிலையிலே பேசுவதை விடுத்து எதையுமே சாதகமாக சிந்திப்பது எங்களை பொறுத்தவரையில் வாய்ப்பாக அமையும் என்று கருதுகின்ற தன்மையினால் இங்கே பாடசாலை நேர அதிகரிப்பு மாணவர்களை பொறுத்தவரையில் அது சாதகமானது என்கிற பாசிட்டிவ் திங்கிங், நேர்முகமாக தங்களுடைய சிந்தனைகளை முன்வைத்த வட்டு இந்து கல்லூரி மாணவர்கள் இந்த போட்டியிலே வெற்றி பெறுகிறார்கள் என்கிற தீர்ப்பை சொல்லி தர்க்கவாதம் சார்ந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த தன்மையினால் இந்த சுற்றிலே தங்களுடைய அணிக்காக அதிக வெற்றி வாய்ப்பை ஈட்டி கொடுத்தவர் என்கிற வகையில் வட்டு இந்து கல்லூரி அணியினுடைய 3வது பேச்சாளர் சரண்யா சிறந்த பேச்சாளருக்கான பரிசை பெறுகிறார். உலக புகழ்பெற்ற பேச்சாளர்கள் பட்டிமன்றம் ராஜா பாரதி பாஸ்கர் வழங்குகிற இலங்கை பணம் ரூபாய் 5000 அவருக்கு வழங்கி ஊக்குவிக்கின்றோம். இந்த வகையில் அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் முகாமையாளர் இளையதம்பி செல்வச்சந்திரன், படத்தொகுப்பு மற்றும் படப்பிடிப்பு மேற்கொள்கின்ற விதுஷாந்த் மற்றும் விபீஷன் அத்தனை பேரோடும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.